Fourth question வந்து if a plus b plus c equal to 8 then the value of இப்படி கேட்குறாங்க. நம்மளுக்கு அட்வான்ஸ் மேத்ஸை பொறுத்தவரை கண்டிப்பாக சில ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இப்போ இதில் என்னன்னாக்கா if x plus y plus z equal to 0 அப்படின்னா x cube plus y cube plus z cube equal to 3xyz. இதே கண்டிஷன்ஸ். இது முக்கியமாக தெரிஞ்சால் தான் இந்த கணக்கை செய்ய முடியும். அப்போ நம்ம என்ன செய்யறோம், இது உள்ள ஆட் எக்ஸ் இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது ஒய், இது இஜட். அப்போ என்ன செய்யலாம், எக்ஸுக்கு போல ஏ மைனஸ் 4, ஒய்க்கு போல பி மைனஸ் 3 இஜட். இது இஜட், இது ஒய், இது எக்ஸ்னு வச்சுக்கணும். இஜட்டுக்கு போல என்ன வரும், சி மைனஸ் 1. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி, a plus b plus c, இங்கே -4 -3 -1 -8. a plus b plus c கம்மிட்டு என்ன இருக்கு, 8 இருக்கா. அப்போ இதுக்கு வேல்யூ வந்து என்னது, 8 - 8 ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சது, இது ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சது. 0ன்னு கிடைச்சது, இதான கண்டிஷன். அப்போ இதுக்கு எக்ஸ் கியூப், இப்போ எக்ஸ் கியூப் இதை போடுங்க, a - 4 ஹோல் கியூப் பிளஸ் b - 3 ஹோல் கியூப் பிளஸ் c - 1 ஹோல் கியூப். இங்கே என்ன இருக்குது, இது ஈக்குவல் அங்கே கொண்டு போயிடும், ஈக்குவல் அங்கே கொண்டு ஈக்குவல் என்ன வந்துருக்கும், இதுக்கு உள்ள கொண்டு வந்து 0 தானே வருது, இது உள்ள கொண்டு வந்து ஈக்குவல் டு 0. அப்போ -3 a - 4 b - 3 c - 1 ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், 0. எப்படி அப்படின்னா இங்கே பாருங்களேன், a கியூப் அல்லது எக்ஸ் கியூப்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இஜட் கியூப் ஈக்குவல் டு தானே 3xyz. இது உள்ள கொண்டு வந்து என்ன வரும், -3xyz. உள்ள கொண்டு வந்து ரிமைனிங் 0 தானே வரும், 0. அதனால இது ஈக்குவல் டு 8னா இதோட வேல்யூ என்னது, 0ன்னு அர்த்தம். அப்புறம் ஆன்சர் என்னது, 0 தான் ஆன்சர். அப்போ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும். இது தெரிஞ்சாதான் கணக்கை செய்ய முடியும்.